உங்க மனைவியோட ஆசை நிறைவேறணும்னா நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையாம இருக்கணும். சொல்லுங்க சார். இவ பேரு காயத்ரி இல்ல, கருப்பாய். இவ உங்க மக இல்ல, ஒரு அனாதை. சார், இவ பிராமண பொண்ணு இல்ல, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த பொண்ணு. தாசில்தார் சார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஊட்டிக்கு பக்கத்துல அரவங்காட்டுல இருக்கிற வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிற ஸ்தாபனத்துல சேர்த்துடலாம். அப்படின்னா உங்க பொண்ணை விட்டு நீங்க பிரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க மனைவியோட ஆசை நிறைவேறும். தேவசகாயம் சார். இது பாருங்க, பூமியில இருந்து துருவ நட்சத்திரத்தை பாக்குற மாதிரி உங்க பொண்ணு முன்னேற்றத்தை தூரம் நின்னு பார்த்து சந்தோஷப்படுங்க சங்கரன். அந்தோணி, அந்த லெட்டர் பேட். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். தேவசகாயம் சார், உங்க தாசில்தார் உத்தியோகத்துல ஒரு தப்பும் தவறும் பண்ணாம உத்தம கிறிஸ்தவரா வாழ்ந்த நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு பாவமான காரியத்தை. எல்லாத்தையும் கடவுள் மன்னிப்பார். உங்க மதத்துல பாவ மன்னிப்புக்கு இடம் இருக்கு. எங்க மதத்துல தண்டனை அனுபவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. எப்ப தண்டிக்கப்படுவேனோ. தண்டிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம். சங்கரன், கவலையை விடுங்க. காயத்ரி நல்லா வரணும். தேவசகாயம் சார், ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல உங்களுக்குரிய தண்டனையும் சேர்த்து நானே பகவான் கிட்ட கேட்டு வாங்கி அனுபவிச்சுடுறேன். அப்பவே தேவசகாயத்திட்ட சொன்னது சரியா போச்சு. பாவத்துக்கு தண்டனை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. விட்டு தள்ளு. அந்தோணி பண்றத பண்ணிக்கிட்டுமே. அதுக்கு முன்னாடி நாமளா அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு காமிச்சுக்க வேண்டாமே. வழக்கம் போல ஆபீஸ்க்கு போவோம். அங்க நீ மேடம், நான் சாஸ்திரி. அந்த பாஷையிலே பேசிக்கும். பொண்ணு ரொம்ப பொறையோடிப்பானா அப்போ யோசிப்போம், புனுக தடவலாமா புண்ணாக்க தடவலாமான்னு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.